தளபதியுடைய ஆக்டிங்கில் கோட் மூவியோடைய ப்ராசஸ் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் தளபதியுடைய 69 ஷூட்டிங் தான் ஆரம்பிக்க போகுது. தளபதியுடைய 69 டிவிவி என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிக்கிறதா சொல்லியிருந்தோமே. ஆனால் இப்போ யஷோடைய 19வது மூவியை தயாரிக்கிற கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் தளபதியுடைய 69 தயாரிக்க போகிறாங்க. கேவிஎன் ப்ரொடியூசரான ஜெகதீஷன் அவர்கள் தான் தளபதியுடைய 69 தயாரிக்க போகிறாரு. ஹச் வினோத்துடைய டைரக்ஷனில் தளபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலாக தளபதியுடைய 69லேருந்து அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. இந்த மூவியோடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்லேருந்து கேரக்டர் ஒர்க் வரைக்குமே இப்போ ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கிறது அப்டேட் கொடுத்துருக்காங்களே. ஆகஸ்ட்டுக்கு மேலே இந்த மூவியோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. தளபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலாக கன்ஃபார்ம் இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட்டை ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொடுக்க போகிறாங்களே. 2025 ஏப்ரல் 14 தான் இந்த மூவி தேட்டருக்கு வரும் அப்படின்ற போல் அப்டேட்டு போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியோடைய ஃபுல் அப்டேட்டுமே தளபதியுடைய பர்த்டேவான ஜூன் 22க்கு கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே. தலையுடைய குட் பேட் அக்லி மூவியை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே 2024 செகண்ட் ஹாஃபில் தான் தொடங்கவும் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் இந்த மூவியோட ஷூட்டிங்கை பிளான் போட்டு வச்சுருக்காங்க. 2025 பொங்கல் டைமில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. தலை அவர்கள் 3 கேரக்டரில் இந்த மூவியில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய் கேட்டிருக்கா. இதுக்கு முன்னாடி ஆதிக்கோடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகியிருந்த மார்க் ஆண்டனி மூவியில் ஹீரோவாக இருக்கட்டும் வில்லனாக இருக்கட்டும் 2 பேருக்குமே டபுள் கேரக்டர் அமைச்சு கொடுத்துருப்பாரு. அதே போலவே நெக்ஸ்ட் தயாராக போகிற தலையோட குட் பேட் அக்லி மூவியில் தலை அவர்கள் 3 கேரக்டரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கா. யஷோட ஆக்டிங்கில் ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருக்கிற மூவினா அவருடைய 19வது மூவியான டாக்ஸிக் மூவி தான். இந்த மூவியில் நயன்தாரா அவர்கள் ஆக்டிங் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த மூவியில் யஷுக்கு சிஸ்டர் ரோலில் நயன்தாரா அவர்கள் ஆக்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்க. ரீசெண்டாக நயன்தாரா அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்களே. கிட்டத்தட்ட 1 இயராகவே இந்த மூவியோட ஷூட்டிங் ரொம்ப பிக்கஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கா. ஒரு பெரிய செட் போட்டு இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. இது மட்டும் இல்லாமல் பயங்கரமான விஎஃப்எக்ஸும் இந்த மூவியில் இருக்குன்ற போல சொல்லியிருக்காங்களே. யஷோடைய கரியரில் கேஜிஎஃப் மூவி ரொம்ப ஹைலைட்டான மூவி. அதையே டாமினேட் பண்ணோம் அப்படின்ற போல் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவி 2026 தான் ரிலீஸ் ஆகும் போல். ஏன்னா இன்னும் இந்த மூவியோட ஷூட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டே ஆகலையே. பிரதீப்புடைய டைரக்ஷன் ஆக்ஷனில் லவ் டுடே மூவிக்கு அப்புறம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்பட்டு போச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இவருடைய ஆக்டிங்கில் ஒரு மூவி தயாராகிட்டு இருக்கா. அஸ்வந்த் மாரிமுத்துடைய டைரக்ஷனில் லியோன் ஜாமஸுடைய மியூசிக்கில் இப்போ ஒரு மூவியோடைய டைட்டிலும் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏஜஸ் தான் இந்த மூவிக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்களே. ரீசெண்டாக டிராகன் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவியோடைய அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு சின்ன ப்ரோ மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. இப்போ இந்த மூவியோடைய டைட்டிலையும் கொடுத்து இந்த மூவியோடைய கன்ஃபார்ம் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. 2024 எண்டில் இந்த மூவி தேட்டருக்கு வருமே. லவ் டுடே மூவி போலவே இந்த டிராகன் மூவியும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துமான்னு தெரியல. லவ், ஃபேமிலி, ஆக்ஷன், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இந்த மூவியில் இருக்குன்ற போல் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. பிரதீப்போடைய ஆக்டிங்கில் எந்த மாதிரி இந்த மூவி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். முன்னி முகுந்தனுடைய ஆக்டிங்கில் மார்க்கோ அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவியோட ஷூட்டிங்கை இப்போ கரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே. பயங்கரமான சஸ்பென்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் இந்த மூவி தயாராக போகுது. ஹனீஃப் அதானுடைய டைரக்ஷனில் ரவி பசூர் அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக்கம் போட போகிறாரு. ரீசெண்டாக இந்த மூவியோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. முன்னி முகுந்தனுடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாராகிட்டு இருக்கிற மூவி 2025 சம்மர் டைமில் இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக இந்த மூவியோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்களே. மம்முட்டியோட ஆக்டிங்கில் வைசக்குடைய டைரக்ஷனில் டர்போ அப்படின்ற ஒரு மூவி தான் இப்போ வெயிட்டிங்கில் இருந்தது. மம்முட்டியோட ஆக்டிங்கில் இப்போ இந்த மூவி மே மந்த்லேயே தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மே 23க்கு இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு பிளான் போட்டுட்டாங்க. கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட்டையும் கொடுத்துட்டாங்களே. பேன் இண்டியா வைஸில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக தயாராகிருக்கு. இந்த டர்போ மூவிக்கும் ஒரு பிக்கஸ்ட் வெயிட்டிங் இருக்கு. மே 23க்கு தெரியும் இந்த மூவி தேட்டரில் வந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு. இது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா வைஸில் இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. மம்முட்டியோட ஆக்டிங்கில் இந்த பேன் இண்டியா வைஸில் ரிலீஸ் ஆக போகிற இந்த டர்போ மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு மே எண்டில் தேட்டரில் பார்க்கலாம்.